இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள் பேசினார். அதில் 2 வார்த்தைகளை நாம் இப்போது தியானிப்போம். ஆண்டவர் குற்றம் செய்தவர்களின் மத்தியிலே குற்றமற்றவராய் அவர் அவ்வளவு காயம் செய்த போதும் அவர் ரட்சிப்பை பற்றியே பேசுகிறார். எப்படி அந்த காயம் வந்தாலும் அவர் ரட்சிப்பை பற்றியே பேசுகிறார். ஆண்டவர் 2வதாக என்ன வார்த்தை சொன்னார் என்று நாம் இப்போது பார்க்கலாம். வாசிப்போம். லூகாஸ் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவனுக்கு இயேசு, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று நான் உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சிலுவையில் அறைந்த போது 2 பக்கமும் 2 கள்ளர்களை அறைந்திருந்தார். அப்போது ஆண்டவர் ஒரு பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து சொல்கிறார், நீ இன்றே என்னோட வான்வீட்டில் இருப்பாய் என்று. வான்வீடுஞ்சா பரலோகம். ஏதேம் தோட்டத்தை போல இருக்கும். அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்குமே இடம் இல்லை. அப்போ எப்படி இந்த கள்ளனுக்கு இடம் இருந்தது நம்மளுக்கு யோசிக்கலாம். அதற்கு ஒரு 4 காரணம் உண்டு. அதை வாசிப்போம். லூகாஸ் 23:40. கடவுள் மட்டில் உனக்கு அச்சம் இல்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாய் இருக்கிறாய். அப்போது 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அப்போது ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து துஷித்து கொண்டே இருக்கிறான். அப்போது இந்த நல்ல கள்ளன் அந்த கெட்ட கள்ளனை பார்த்து சொல்கிறான், இந்த நிலைமையிலுமா நீ அவரை துஷிக்கிறாய், நிந்திக்கிறாய் என்று உனக்கு தேவ பயமே இல்லையா என்று அவனை பார்த்து கேட்கிறான். இந்தது அவனுடைய தேவ பயத்தை காட்டுகிறது. அப்போது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தின் காரணமாக நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நமக்கு தேவ பயம் இருந்தனா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் சேர்த்து கொள்வார். எந்த பாவமாக இருந்தாலும் அவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். 2வதாக வாசிப்போம். லூகாஸ் 23:41ஆம் வசனம். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, ஏனெனில் நாம் செயல்களுக்கு தக்க பலனை பெறுகிறோம். இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அவனை கடிந்து கொண்டார். அப்போது இந்த வசனம் அவன் உணர்வுள்ளவனாயும் ஒப்புக்கொள்கிறவனாக இருக்கிறது. அவன் இதுக்கு முன்னே செஞ்ச பாவத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளுதான், இதெல்லாம் நான் செஞ்சேன், அதனால் நான் இதை அனுபவிச்சதேன் இப்படி அவனை பார்த்து கடிந்து கொள்ளுதான். அதுக்குன்னா அவன் ஆண்டவரை துஷிச்சான், அதனால் கடிந்து கொள்ளுதான். இப்போது வசனம் சொல்லுது, நம்ம பாவத்தை மறைக்கிறவங்க வாழ மாட்டாங்க. இதே நம்ம அறிக்கை செய்த ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறுவோம். அதே போல் அந்த கள்ளன் அறிக்கை செய்ததுனால ஆண்டவர் அவனை மன்னித்தார். அதே போல் நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம், அவர் நிச்சயமாக நம்மை மன்னிப்பார். அப்போ இந்த வசனம் அவன் இயேசுவை அறிந்து கொண்டான் என்று காட்டுகிறது. எவ்வளவு பேர் கீழே இருந்து அவரை துஷித்த போதும் குற்றம் சொன்னது போதும் அவன் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறான். அவர் ஒன்றுமே செய்யவில்லை. இதுக்குன்னா முதலாவது இத்தனையும் பாடுகள் அனுபவித்த போது அவர் சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் என்று. அப்போ இவனுக்கு தோணி இருக்கலாம், எப்படி இப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடும், இப்படி இவங்க கீழே இதில் பேசுனதை பார்த்து இவனுக்கு அறிந்து கொண்டிருக்கலாம் இயேசு தேவனுடைய மகன் என்று. அதனால் அவன் சொன்னால் நம்ம இதை செஞ்சதுக்காக அனுபவிச்சான், ஆனால் இவர் ஒன்றும் செய்யவில்லையே என்று. வசனம் சொல்லுகிறது, அவரை அறிவதே நித்திய ஜீவன். அவன் இயேசுவை அறிந்ததால் அவன் வான்வீட்டில் போனான். அதே போல் நாமும் இயேசுவை அறிந்து வான்வீட்டில் போவோம். 4வதாக வாசிப்போம். லூகாஸ் 23:42ஆவது வசனம். இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூரும் என்றார். அப்போது இந்த வசனம் அவனுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. அவனுக்கு தெரிகிறது ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டென்று. கீழே உள்ளவங்க சொன்னதை பார்த்து அவன் தெரிஞ்சிருக்கலாம் இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டென்று. அப்போ அவன் அடியனை நினைத்தருளும் என்று தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாக நான் உனக்கு சொல்கிறேன், நீ இன்றே என்னோட வான்வீட்டில் இருப்பாய் என்று. நாமும் இந்த கள்ளனை போல இந்த 4 விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஆண்டவர் நம்மை வான்வீட்டில் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். வாசிப்போம். அருளப்பர் 3:16. தன் மகனில் விசுவாசமுள்ள எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அப்பா கடவுளுடைய மகனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்புறம் அவரை விசுவசித்தால் அவன் ஆத்மா அழியாமல், ஏன்னா கள்ளனுக்கு ஆத்மா அழிஞ்சு போக இருக்க வேண்டிய ஆத்மாவை ஆண்டவர் மீட்டு கொண்டார். எதுக்குன்னா அவன் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைத்ததுனால ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். அதே போல் நாமும் ஆண்டவரோட விசுவாசம் வைத்தால் அவர் மீட்டு கொள்வார். வாசிப்போம். திருவெளிப்பாடு 2:7. சபைகளுக்கு கூறுவதை செவியுள்ளவன் கேட்கட்டும். கடவுளை இன்ப வனத்தில் உள்ளதும் வாழ்வு தருவதுமான மரத்தின் கனியை உண்ணும் பேச்சை வெற்றி கொள்பவனுக்கு அருள்வேன்.
அப்போ நம்ம இதையெல்லாம் கடைப்பிடித்து வெற்றி கொண்டு பாவத்தையெல்லாம் ஜெயித்தா ஆண்டவர் நமக்கு இன்ப வனத்தில் உள்ள வாழ்வு தரும் கனியை அவர் நமக்கு தருவார். அப்போ இந்த வாழ்வு தரும் கனிக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம பார்க்கலாம். ஆதியாகமம் 3:22. இதோ ஆதாம் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆகிவிட்டானே, இனி அவன் தன் கையை நீட்டி வாழ்வைக்கும் மரத்தின் கனியை பறித்து தின்று என்றென்று உயிர் வாழ்வானோ என்று சொல்லி. அப்போ நம்ம அந்த கனியை சாப்பிட்டா எப்போவுமே நம்ம உயிரோடு இருப்போம், நம்மளுக்கு சாவே இருக்காது, ஃபுல்லாக நம்ம உயிரோடே ஆண்டவர் கூட எப்பொழுதுமே இருக்கும். அப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஆண்டவர் கூட வந்தான், பாவத்தை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து ஆண்டவருக்கு மத்தியிலே வந்தான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ இன்று என்னோட வீட்டில் இருப்பா என்று. அப்போது நமக்கும் இந்த ஆண்டு மீட்பின் ஆண்டு வசனம் வந்துடுது, இன்று மீட்பின் ஆண்டு வந்தே விட்டது என்று. அப்போது நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இப்போ இந்த கடைசி காலத்தில் நம்மளை ரட்சிப்பார். இது கடைசி நேரத்தில் ஆண்டவர் கள்ளனை ரட்சித்தார், அதனால் கடைசி நேரத்தில் அவர் நம்மையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிப்போம் எரேமியாஸ் 15:20. அப்போ அவர் நம்ம மீட்கவும் நம்மை விடுவிக்கவும் நம்மை ரட்சிக்கவும் அவர் எப்போவுமே நம்ம கூடவே இருந்தார். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் படி கண்டிப்பாக அவரை நம்மளை இன்னும் விற்குவார். அவருக்கு நம்ம நரகத்தில் போகணும்னு ஒரு விருப்பமும் இல்லை, அதனாலே அவர் இந்த பூமியில் வந்து பாடுபட்டார். அப்போ நம்மளும் இந்த கள்ளனை போல இது கடைசி காலமாக இருந்தாலும் நம்ம மனம் திரும்பினா, இது நாளை உணர்வுள்ளவனாய் ஒப்புக்கொள்கிறவனாய் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் நம்மை ஆண்டவர் மீட்க வல்லவராக இருக்கிறார். நாமும் இந்த கள்ளனை போல ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா.